ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மூன்றாவது அத்தியாயத்தை பற்றி பார்க்க வேண்டும். 2 அத்தியாயம் பார்த்தாயிற்று. மூன்றாவது அத்தியாயம் சாதன அத்தியாயம். எம்பெருமானை அடைவதற்கு சாதனம் பக்தி உபாசனம். அதை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம். ஆனால் இந்த மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முதல் பாதம் வைராகிய பாதம் என்று உள்ளது. இது பகவானிடத்தில் பண்ணக்கூடிய அந்த பக்தி யோகத்தை பற்றி உபாசனத்தை பற்றி எதுவும் சொல்லலைங்க. முதல் பாதம் வைராகிய பாதம். 2வது பாதம் உபயலிங்க பாதம். இது 2 பாதத்திலையுமே பக்தி யோகத்தை பற்றி எந்த பிரஸ்தாபமும் கிடையாது. இந்த 2 பாதத்துக்கு என்ன தாத்பரியம்னா, ஜீவாத்மாவோடைய துர்தசையை காட்டுறதுக்கு முதல் பாதம் வைராகிய பாதம். பேர்லேயே இருக்குது வைராகியம் அப்படின்னு. ஜீவாத்மாவுடைய துர்தசையை உபனிஷத் காண்பித்ததே என்றால் அதை அறிந்து கொண்டு ஜீவாத்மாவுக்கு வைராகியம் பிறக்கும், சம்சாரத்தில் வைராகியம் பிறக்கும். அந்த வைராகியத்தை ஏற்படுத்துவதற்காக முதல் பாதம் வைராகிய பாதம். 2வது பாதம் உபயலிங்க பாதம். 2வது பாதத்தில் பகவானுடைய ஏற்றம் சொல்லப்படுறது. ஜீவாத்மாவனுடைய தாழ்வு, எம்பெருமானுடைய ஏற்றம், இது 2 மனசில் பட்டால் எம்பெருமானை அடைய வேண்டும், அதுக்கு பக்தி பண்ண வேண்டும், பக்தியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு மேற்கொண்டு போகும் என்பதனால் வேதவியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முதல்ல இந்த 3:1 வைராகிய பாதத்தில் ஜீவாத்மா படக்கூடிய சிரமங்களெல்லாம் சொல்கிறார். அந்த சிரமங்களை சொல்லும் பொழுது முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா, மரணத்துக்கு பிறகு அடுத்த ஜென்மம் எடுப்பதற்கு முன்பு ஜீவாத்மாவுடைய நிலை என்ன அப்படின்றத முதல் அதிகரணத்தில், ததந்தர பிரதிபத்தி அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தில் அதை பற்றி சிந்தனை பண்ணுறார். இங்கே என்ன பூர்வபக்ஷம்னா, ஜீவாத்மா அடுத்த உடம்பை எடுத்துக்கிறான். எடுத்துக்கும் பொழுது இவன் சூக்ஷ்ம சரீரத்தோட போகிறானா இல்லையா அப்படின்றது தான் விசாரம். அதில் பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவன் எதுக்காக புறப்படும் பொழுது எந்த உடம்பில் இருக்கானோ அதை விட்டு பிரியிறான் இல்லையா, அந்த உடம்பை விட்டு பிரியும் பொழுது இவன் எதுக்காக சூக்ஷ்ம சரீரத்தோடு எதுக்கு வேறு இடத்துக்கு போக வேண்டும், இவனுக்கு சரீரம் வேணும் அப்படின்றது தெரியறது. இந்த ஜீவாத்மா மட்டுமே போகட்டுமே, எங்கே போகிறானோ அங்கே தான் இந்த லீலாவிபூத்தி பூரா பஞ்சபூதங்கள் பரவி இருக்கின்றன அல்லவா. ஆகையினால எங்கே இவன் போகிறானோ அங்கே அவன் சூக்ஷ்ம உடம்பு வேணுமோ ஸ்தூல உடம்பு வேணுமோ ஏதோ எடுத்துக்க போகிறான். புறப்படும் பொழுது பிரயாணத்தில் இந்த ட்ராவல் பொழுது இவனுக்கு எதுக்கு சூக்ஷ்ம உடம்பு வேண்டாமே அப்படின்னு பூர்வபக்ஷம் வர சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இவன் புறப்படும் பொழுது அந்த பிரயாணத்தில் கூட இவனுக்கு சூக்ஷ்ம உடம்புன்றது இருக்குது. ஏன்னா உபனிஷத்து அந்த மாதிரி தான் சொல்கிறது. பஞ்சவித்யா பிரகரணத்தில் என்ன பண்ணுறதுன்னா, 5 அக்னிகளை உபனிஷத்து சொல்கிறது. 5 இடங்கள், அந்த 5 இடங்களில் அக்னியாக உருவகப்படுத்தி என்ன சொல்கிறதுனா உபனிஷத்து, இந்த ஜீவாத்மாவை அங்கே உத்தமாக இருக்கிறான். உத்தம் அப்படின்னா ஹோமம் செய்யப்படுகிறான். பவித்ரோத்சவத்தில் அக்னியை வளர்த்து என்ன பண்ணுவா, அர்ச்சகால என்ன பண்ணுவா, அங்கே தேங்காயை போடுறதோ இல்லாட்டி பட்டு வஸ்திரத்தை போடுறதோ நெய்யை போடுறதோ பாலை போடுறதோ ஹோமம் பண்ணுவார்கள் இல்லையா. அதே போல தான் அக்னியாக உருவகப்படுத்தப்பட்ட இடங்கள் 5 இடங்கள். அதில் ஜீவாத்மா இப்போது ஹோமம் பண்ணுறா போல் அவள் நிக்ஷேபம் போடப்படுறான். எந்த 5 இடம் என்றால், முதல்ல இந்த ஜீவாத்மா ஸ்வர்கலோகத்தில் போடப்படலாம். ஸ்வர்கலோகத்தில் அப்போ இவன் சோமராஜா அப்படின்ற ஒரு உடம்பை ஜீவாத்மா பெறறான். ஸ்வர்கலோகத்தில் போடப்படுறான். அந்த ஸ்வர்கலோகத்துலேருந்து அடுத்தது இவன் பர்ஜன்ய லோகத்துக்கு வரான், அதாவது மேகத்தில் போடப்படுறான். அப்போது மேகத்தில் வருஷமாக இருக்கிறான், மழை நீராக இருக்கிறான். அதில் 2வது இடத்துலையா முதல்ல சொர்க்கலோகம், அதுக்கப்புறம் பர்ஜன்யம் மேகம், அதற்கு பிறகு 3வது பூமி. பூமியில் சேரும் பொழுது இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே பூமியில் இவன் அன்னமாக விளையிறான். அது 3வது இடம் பூமி. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் புருஷனுடைய உடம்பு. அந்த புருஷனுடைய உடம்பில் இவன் ரேத்தஸாக ஆகிறான். அதுக்கப்புறம் 5வது இடம் ஸ்திரீயினுடைய கர்ப்பம். அதில் தான் இவன் சிசு அப்படின்ற இவன் கர்ப்பமாக ஆறான். ஸ்திரீயினுடைய யோனி, அந்த வயிறு இருக்கு இல்லையா, அந்த தான் இவன் கர்ப்பமாக ஆறான், சிசுவுடைய உடம்பு பெறறான். ஆக
இந்த மாதிரி 5 இடங்களில் இந்த ஜீவாத்மாவானவன் போடப்படலாம். கடைசி இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ தான் உபனிஷத் சொல்கிறது, பஞ்சம்யாம் ஆகுதவ் ஆபஹா புருஷ வச்சசோ பவந்தி. 5வது நிலையில் ஜலங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஜலங்கள்லாம் புருஷன் அப்படின்ற அதாவது அந்த சிசு இருக்கு இல்லையா, குழந்தை அப்படின்ற அந்த ஒரு உருவத்தை பெறுகின்றன அப்படின்னு உபநிஷத் சொல்கிறது. இங்கே எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, ஆகையினால 5வது நிலையில் ஜலம் அப்படின்னு சொன்னது என்ன, 5 பூதங்களுக்கும் எடுத்துக்காட்டு தான், உபலட்சணம். 5வது நிலையில் சூக்ஷ்ம உடம்பானது என்ன ஆறுது, அது ஸ்தூல உடம்பாக மாறுறது 5வது நிலையில் தான். ஆகையினால இதனால் என்ன தெரிகிறது அப்படின்னா, எல்லா நிலையிலும் அந்த சூக்ஷ்ம உடம்பு ஒன்று கண்டினியூ ஆகிட்டே அனுவர்த்திச்சுன்னு வந்துட்டே இருக்குது. பூர்வபக்ஷி என்ன சொன்னான், அவனுடைய ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோன்னா எப்படி இருக்கும், பூர்வபக்ஷியுடைய ஒரு கூற்று எப்படி இருக்கணும், அவன் முதல்ல சொர்க்கலோகத்துக்கு போகிறான் இல்லையா, சொர்க்கலோகத்துக்கு ஜீவாத்மா தனித்து போயிடுறான். இந்த உடம்புல இந்த உலகத்தில் தேவதத்தன் அப்படின்ற ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே. இந்த தேவதத்தன் அப்படின்றவனுடைய உயிரானது பிரியறது. உயிர் பிரியும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர் தனி அணுவா அந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அது மட்டும் போகிறது அப்படின்றான் இவன் பூர்வபக்ஷி. அது மட்டும் சொர்க்கலோகத்துக்கு போகிறதான். சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு உடம்பு வேணும் இல்லையா, அந்த உடம்பு வேணும் அப்படின்னா சொர்க்கலோகத்தில் அங்கேயே பஞ்சபூதங்கள் இருக்காதானே, அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டே அந்த உடம்பு கிடைச்சிடுமே அப்படின்றது தான் பூர்வபக்ஷம். அதுக்கு தான் எம்பெருமானார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உபநிஷத் அப்படி சொல்லவில்லையே. உபநிஷத் என்ன சொல்கிறது அப்படின்னா, இவன் ஜீவாத்மா 5 நிலைகளில் மாறி மாறி பிறக்கிறான் இல்லையா, மாறி மாறி பிறக்கிறான் கூட இல்லை, மாறி மாறி தள்ளப்படுறான் இல்லையா, 5 இடங்களில். எல்லா இடங்கள்லையும் அந்த ஒரே தத்துவமானது, அந்த பஞ்சபூதங்களானவை அனுவர்த்தித்து கொண்டே வருகின்றது. அதுவே தான் கண்டினியூ ஆகுது. அப்போ ஒரே தத்துவம் அப்படின்னு தான் தெரியுது, அங்கங்கே புதுசாக எடுத்துக்கிறான் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரே தத்துவம் தான் கண்டினியூ ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறதுனால உபனிஷத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அப்போது ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டு கிளம்பும் பொழுதே, தேவதத்தன் அப்படின்னு ஒரு உதாரணத்தில் பார்த்தோம் இல்லையா, இப்போ தேவதத்தன் அப்படின்ற அந்த உடம்பு விட்டு கிளம்பும் பொழுது ஜீவாத்மா எப்படி போகிறான், அந்த சூக்ஷ்ம உடம்புடன் கூட தான் போகிறான். அந்த சூக்ஷ்ம உடம்பு தான் இப்போ ஜலம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அது ஜலம் தான் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால எம்பெருமானார் தான் காட்டுறார், நம்மளுடைய இந்த ஸ்தூல உடம்புலேயே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா ரத்தம் தானே அதிகமாக இருக்குது. அதனால் உடம்புல நீர் தான் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பஞ்ச பூதங்களை கொண்ட இந்த சூக்ஷ்ம உடம்பே நீர் அப்படின்னு சொல்கிறதுல தாத்பரியம், அப்படி அதெல்லாம் தப்பு கிடையாது, தகுதி பெற்றது தான் அப்படின்னு காட்டி, தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்த உடம்பு விட்டு பிரியும் பொழுதே ஜீவாத்மா அந்த சூக்ஷ்ம உடம்போடு தான் போகிறான். அவன் சொர்க்கலோகத்துக்கு போகும்பொழுது அந்த சூக்ஷ்ம உடம்பே என்ன ஆகுது, அங்கே சோமராஜா அப்படின்னு நல்ல ஒரு அழகான உருவத்தை எடுத்துக்கிறது. இது அந்த சூக்ஷ்ம உடம்பே அந்த மாதிரி ஸ்தூலமாக மாறுறது. மறுபடியும் அந்த உடம்பை விட்டு வெளில வந்துடுறான் இல்லையா, எங்கே தள்ளப்படுறான், மேகத்தை தள்ளப்படுறான் இல்லையா, அப்போ இவன் என்ன ஆகிறான்னா மறுபடியும் அப்போவும் அந்த சின்ன ஒரு சூக்ஷ்ம உடம்போடு தான் அங்கே மேகத்தில் விடுறான். அங்கேருந்து மறுபடியும் இந்த பூமியில் விடும் பொழுதும் எங்கே மழை நீரோட கூடவே சேர்ந்து விடுறான் இல்லையா, அப்போவும் கூட அந்த சூக்ஷ்ம உடம்போடு தான் விடுறான். அதே போல் புருஷனுடைய உடம்புல போய் புகுறான் இல்லையா, ரேத்தஸ் இருக்கு இல்லையா, அத்தோடு ஒட்டின்னு இருக்கும் பொழுது அந்த சூக்ஷ்ம உடம்போடு தான் ஒட்டின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்திரீயனுடைய வயிற்றில் யோனியில் போய் புகுறான் இல்லையா, அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் அந்த சூக்ஷ்ம உடம்பானது சிசு அப்படின்னு பரிணமிக்கிறது. அந்த சூக்ஷ்ம உடம்பு அப்போ தான் மாறுறது அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா இடத்துலையும் அந்த சூக்ஷ்ம உடம்பானது அனுவர்த்திச்சுட்டே தான் இருக்குது அப்படின்றது தான் இந்த ததந்தர பிரதிபத்தி அதிகரணம் அப்படின்ற முதல் அதிகரணத்தில் சொன்னார். 2வது அதிகரணம் கிருத்தாத்தியாதிகரணம். இந்த அதிகரணத்தில் என்ன விசாரிக்கப்படுகின்றதுன்னா, இந்த ஜீவாத்மா மறுபடியும் பிறக்கிறான் இல்லையா, பிறக்கும் பொழுது இவன் சொர்க்கத்துக்கு எதுக்காக போனான், தன்னுடைய புண்ணிய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக சொர்க்கத்துக்கு போனான். அப்போது எல்லா கர்மமும் தொலைந்துடும், எங்கள் சொர்க்கலோகத்தில் தொலைந்துடும். அதற்கு பிறகு ஜீவாத்மா வரான், எந்த கர்மமும் இல்லாமல் ஜீவாத்மா வரான் அப்படின்ற மாதிரி பூர்வபக்ஷம் எழ, அப்படி கிடையாது. மறுபடியும் ஜீவாத்மா பிறக்கும் பொழுது பூர்வ கர்மத்துக்கு சேரதான் இவனுக்கு இந்த பிறவியானது கிடைக்கிறது அப்படின்றது தெரிகிறது. அப்போது எல்லா கர்மத்தையும் சொர்க்கத்திலே தொலைக்கிறான் அப்படின்றது சொல்கிறது தகுதியற்றதாச்சு. ஆகையினால இவன் மறுபடியும் இந்த லோகத்துக்கு புகரும் பொழுது கொஞ்சம் மிச்சமான கர்மத்தும் இருக்குது, கொஞ்சம் நிறையவே இருக்குது. சொர்க்கத்தில் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கான் அவ்வளோதான், நிறைய மீதமுள்ளது நிறைய கர்மம் இருக்குது. அந்த கர்மத்துக்கு சேரதா இவன் அடுத்த ஜென்மத்தை எடுக்கிறான் அப்படின்றது 2வது அதிகரணம் கிருத்த அத்தியாதிகரணம் அப்படின்ற இடத்துல சொன்னார். அதற்கு பிறகு 3வது அதிகரணம் அனிஷ்டாதிகாரி அதிகரணம். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 விதமான நற்செயல் இருக்குது. இஷ்டாபூர்த்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். இஷ்டம்னு ஒன்று, பூர்த்தம் அப்படின்னு ஒன்று.
இஷ்டம் அப்படின்றது வந்து வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மம், யாகம், தானம், யக்ஞம் இவைகள்லாம் இஷ்டம். பூர்த்தம் அப்படின்றது நன்மைக்காக, அதாவது சமூகத்தினுடைய நன்மைக்காக குளம் வெட்டுறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இந்த தர்ம காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பூர்த்தம் அப்படின்னு பெயர். இந்த இஷ்டா பூர்த்தத்தை பண்ணவர்களுக்கு கத்தியானது ஒன்று சொல்லப்படுறது. என்ன கதி அப்படின்னா தூமாதி கதி அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம அர்ச்சிராதி கதி அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அர்ச்சிராதி கதி யாருக்கு? அதெல்லாம் வித்வான்களுக்கு, அதாவது பக்தி யோகம் பண்ணுறவர்களுக்கு அர்ச்சிராதி கதி. கடைசி ஜென்மம் முடிஞ்ச பிறகு அர்ச்சிராதி கதி வழியாக போய் பகவான் அடைவார்கள். அது அர்ச்சிராதி கதி. தூமாதி மார்க்கம் யாருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நற்செயலை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு தூமாதி மார்க்கம். சரி, இந்த ரெண்டு பேர் யார்? வித்யாவதர்கள், கர்மவதர்கள். வித்யானா ஞானம், ஞானவான்கள். அதே போல் அடுத்தவர்கள் கர்மவதர்கள், அதாவது நற்செயல்களை செய்யக்கூடியவர்கள். இஷ்டம் பூர்த்தம், வேதத்தில் சொல்லப்பட்ட நன்மை இஷ்டம் அப்படின்னு. புதுஜன சேவை அதெல்லாம் பூர்த்தம், இவைகளை செய்யக்கூடியவர்கள். இந்த ரெண்டு அதிகாரிகள், முதல் அதிகாரி வித்வான் என்ன பண்ணுவான்? அர்ச்சிராதி மார்க்கத்தில் போவான். ரெண்டாவது அதிகாரி தூமாதி மார்க்கத்தில் போவான். அவன் தூமாதி மார்க்கத்தில் அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் அதே வழியில் கொஞ்சம் வேறுபடும், அந்த ரூட்டானது கொஞ்சம் வேறுபடும். வரும்பொழுது அந்த ரூட்டில் மறுபடியும் இந்த லோகத்துக்கு வருவான் இப்படின்னு சொன்னார் இல்லையா. சரி, இப்போ இந்த ரெண்டுமே பண்ணாதவன், வெறும் பாப்பத்தை மட்டும் பண்ணுறவன், அவனுக்கு என்ன கதி? அவன் தூமாதி மார்க்கத்தில் போவானா மாட்டானா அப்படின்னு தான் இந்த மூன்றாவது அதிகரணம், அனிஷ்டாதிகாரி அதிகரணம் அப்படின்ற இடத்துல அதான் சிந்திக்கப்படுறது. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னா அவனும் தான் போவான். ஏன்னா பொதுவாக தானே சொல்லி வச்சிருக்கு, தூமாதி மார்க்கம் எல்லாருக்கும் அப்படின்னு பொதுவாக சொன்ன மாதிரி தானே இருக்குது அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ. அப்படி கிடையாது. இந்த பிரகரணத்தில் ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான் பேச்சு. யார் அப்படின்னா வித்வான் ஒருத்தன், இன்னொருத்தன் கர்மவான். வித்வான் அர்ச்சிராதி மார்க்கம் வழியா, கர்மவான் தூமாதி மார்க்கம் வழியா அப்படின்னு தான் பேச்சு. ஆகையினால் பாபம் மட்டுமே செய்தவன் அவன் சொர்க்கலோகத்துக்கே போக போகிறது கிடையாது இல்லையா. பாபம் மட்டுமே செய்தவன் அவன் தூமாதி மார்க்கத்தில் போக மாட்டான். உடனே ஒரு கேள்வி வருது, இப்போ பாபம் மட்டுமே செய்தவன் தூமாதி மார்க்கத்தில் போகலை அப்படின்னா நம்ம முதல் அதிகரணத்தில் ஒரு கிரமத்தை பார்த்தோம் இல்லையா, பஞ்சாக்னிகள். என்ன கிரமத்தை பார்த்தோம்? சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்திலேருந்து அவன் பர்ஜன்ய லோகத்துக்கு தள்ளப்படுவான், மேகத்துக்கு தள்ளப்படுவான், மேகத்திலேருந்து பூமியில் வந்து விடலாம் அப்படின்னு ஒரு கிரமத்தை பார்த்தோம் இல்லையா. இப்போ சொர்க்கலோகத்துக்கே போகலை, இந்த தூமாதி மார்க்கம் போகலை அப்படின்னா அப்போ எப்படி இவனுக்கு வந்து ஒரு ஸ்திரீ வயிற்றில் போய் சேர்ந்து கர்ப்பமாக அடுத்த ஜென்மம் அப்படின்றது இவனுக்கு எப்படி விளையும் அப்படின்ற கேள்வி வர அதுக்கு தான் சில பதில்கள் சொல்கிறார். என்னென்னா இந்த வழியாக தான் வரணும் அப்படின்னு, இந்த பஞ்சாக்னி வித்யா இந்த 5 மார்க்கங்கள் வழியாக தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேர்லாம் நம்ம அயோனிஜால் அப்படின்னு நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், திரௌபதியெலாம் அயோனிஜால் தானே. அப்போது அயோனிஜால்லாம் இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள்லாம் மனித பிறவி எடுக்கக்கூடியவர்களே இந்த 5 கிரமத்தை பின்பற்றினர்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த மாதிரி காண்கிறது கிடையாது. அதே போல் வெறும் மனித பிறவி மட்டும்தானே இருக்குது. ஸ்வேதஜம், அண்டஜம் அப்படின்னு எத்தனையோ பிறவிகள்லாம் இருக்குது இல்லையா. அதனால் ஏதோ ஒரு பிறவி எடுத்துகிட்டு போவானே வழியா. எப்படி இருந்தாலும் இவன் மட்டும் அந்த இஷ்டாபூர்த்தம் நன்மை செய்யாமல் போனால் இவன் தூமாதி மார்க்கம் வழியாக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றது அது கிடையாது. இவன் சொர்க்கத்துக்கு போகாமலே தான் அடுத்த ஜென்மத்தை எடுப்பான் அப்படின்னு சொன்னது அனிஷ்டாதிகாரி அதிகரணம். அதுக்கு பிறகு தத்ஸ்வாபாவிய ஆபத்திய அதிகரணம் அப்படின்ற இடத்துல இது ஒரு சின்ன அதிகரணம். இதுவும் அதே போல் நாதிசரா அதிகரணம் அப்படின்றது அது ரெண்டும் விட்டுடுவோம். கடைசி அதிகரணம் 6வது அதிகரணம், அது கொஞ்சம் முக்கியமான அதிகரணம், அந்யாதிஷ்டிதா அதிகரணம். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த அதிகரணத்தில் இருக்குது. 6வது அதிகரணத்தில் என்னென்னா, இந்த தூமாதி மார்க்கம் வழியாக போகிறான்னா சொர்க்கலோகத்துக்கு போனான். சொர்க்கலோகத்துக்கு போன பிறகு இவன் என்ன பண்ணுறான், கடைசியில் இவன் பூமியில் வந்து வருஷ ரூபேன மழை நீர் அதுடன் கூட சேர்ந்து பூமியில் வந்து விடலாம். அதில் விழுந்த பிறகு இவன் வந்து நெல்லோடு இருக்கான். நெல்லோடு இருந்து அதுக்கப்புறம் புருஷனுடைய வயிற்றில் போய் சேரறான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த நேரத்துலலாம் இவனுக்கு அந்த விரீஹி அப்படின்னு, அதாவது நெல் இருக்கு இல்லையா, நெல்லை ஒட்டின்னு இருக்கான். இவன் நெல்லோட ஒட்டி கொண்ட ஒரு ஆத்மாவாக இருக்கானா இல்லாட்டி இவன் நெல்லாகவே இருக்கானா அப்படின்னு ஒரு சந்தேகம். இதுதான் இந்த அந்யாதிஷ்டித அதிகரணத்தில் இதான் சந்தேகம். நெல்லாக இருக்கான் இல்லையா, நெல்லாக இருக்கான் அப்படின்னா நெல்லுன்றது அதுவே வந்து ஒரு உயிருள்ள பொருள் தான் நெல் அப்படின்றது. ஏன்னா அது ஸ்தாவரத்தில் சேர்ந்துடும். நெல் அப்படின்றது உயிருள்ள பொருள். அந்த உயிருள்ள பொருளும் போது இவன் தான் அந்த உயிரா? யார்? இந்த ஜீவாத்மாவே தான் அந்த நெல் அப்படின்ற உடம்பு எடுத்துக்கிறானா அப்படின்னு ஒரு பட்சம். அப்படி இல்லைன்னா நெல்லுக்குன்னு தனியாக இன்னொரு உயிர் இருக்குது. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறான்னா இவன் அந்த சூக்ஷ்ம உடம்போட அந்த நெல்லோட ஒட்டி கொண்டு இருக்கான். இந்த நெல்லானது மனிதனால் உண்ணப்படுறது,
இவன் அந்த ரேத்தஸோட மறுபடியும் ஒட்டி கொண்டு இருக்கான், அதுக்கப்புறம் ஸ்ரீ சரீரத்துக்கு போகிறான். இதுவரையிலும் ஜீவாத்மாவுக்கு ஒரு தனி உடம்பு ஒன்று கிடையாது அப்படின்னு இன்னொரு பட்சம். மறுபடியும் சொல்கிறேன் என்ன 2 பட்சம் அப்படின்னா, பூரபட்சம் என்ன அப்படின்னா, நெல் இருக்கு இல்லையா, நெல்லே உயிருள்ள பொருள், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த நெல்லையே உடம்பாக கொண்டு இந்த ஜீவாத்மா இருக்கான் அப்படின்றது தான் பூரபட்சம். சித்தாந்தம் என்ன அப்படின்னா, நெல்லையே உடம்பாக கொண்டு இந்த ஜீவாத்மா இல்லை, நெல்லுக்கு வேறொரு உயிர் தான். இந்த ஜீவாத்மா அடுத்த ஒரு பிறவி, மனித பிறவி எடுக்க போகிறான் இல்லையா, அந்த ஜீவாத்மாவே இப்போ வந்து நெல்லுடைய உடம்பை கொண்டவன் அப்படின்னு கிடையாது. இவன் என்ன பண்ணுறான்னா, நெல்லோட ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்ம உடம்பை கொண்டவனாக இந்த ஜீவாத்மா இருக்கான் அப்படின்றது தான் சித்தாந்தம். சரி, இந்த பூரபட்சம் எழறதுக்கு என்ன தாத்பரியம்னா, இப்போது நெல்லாகவே இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமே, இப்போது உடம்பை பெற்றவன் அப்படின்றது ஆகிடும். உடம்பை யார் பெறுவான்? உடம்பு பெறணும் அப்படின்னாலே கர்மம் இருக்கணும் இல்லையா. அப்போது நெல் அப்படின்ற அந்த உடம்பை இந்த ஜீவாத்மா பெற்றிருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு கர்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்றது தான் தெரியாது. அந்த பூரபக்ஷி சொல்கிறான், ஆமாம் ஒரு கர்மத்தை அனுபவிக்கிறான். என்னன்னா, ஒரு பாப கர்மத்தினுடைய பலத்தை இவன் அனுபவிக்கிறான். அதனால தான் இவன் நெல்லாகவே ஒரு ஜென்மத்தை எடுத்திருக்கான். நெல்லான ஜென்மத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் புருஷனுடைய உடம்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரேத்தஸாக மாறி அதுக்கப்புறம் அந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு, எப்படி தேவதத்தன் மரித்த பிறகு அடுத்த ஜென்மம் யக்ஞதத்தன் அப்படின்னா தேவதத்தன்ற உடம்பை விட்டுட்டு யக்ஞதத்தன் அப்படின்ற உடம்பை எடுத்துக்கிறானோ, அதே போல் நெல் அப்படின்ற ஒரு ஜென்மத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னு அடுத்த ஜென்மத்தை அவன் எடுத்துக்கிறான் அப்படின்றது தான் அந்த பூர்வபக்ஷம். சரி, அந்த நெல்லுன்ற உடம்பு எடுத்துக்கிறான் அப்படின்னா அது பாப்பத்தினுடைய ஒரு பலன் அப்படின்னு தான் தெரியுது. என்ன பாவம் அவன் பண்ணியிருக்கான்னா, இவன் சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு அக்னிஷோமிய யாகம் பண்ணியிருக்கான். அக்னிஷோமிய யாகத்தில் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணியிருக்கான். அந்த ஜோதிஷ்டோம யாகத்துக்கு அக்னிஷோமியம் அப்படின்றது ஒரு அங்கமாக இருக்குது. அக்னிஷோமிய யாகம் என்னென்னா பசு யாகம். இவன் வந்து பசுவை வெட்டியிருக்கான், அதாவது வெள்ளாடை இவன் வெட்டியிருக்கான். அது பிராணி ஹிம்சை தானே, ஹிம்சை பாப்பமாச்சே, ஹிம்சை பாப்பத்தை கொடுக்குமே. ஆகையினால ஹிம்சை பண்ணபடினால இவனுக்கு பாப்பம் வந்து சேர்ந்துருக்கு. அந்த பாப்பத்துக்கு பலனாக தான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் நெல் உடம்பை எடுத்து கொண்டிருக்கான் அப்படின்றது தான் பூர்வபக்ஷம். சித்தாந்தத்தில் எம்பெருமானார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ சொன்னது அந்த வெள்ளாடை வெட்டினான் அப்படின்றது சரிதான், அது ஜோதிஷ்டோமத்துக்கு அங்கமாக இவன் பண்ணியிருக்கான். ஆனால் அது ஹிம்சையே கிடையாது, ஆகையினால அதனால இவனுக்கு ஒரு பாப்பம் என்பதும் கிடையாது அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார். இங்கே தான் நம்ம அநேகமாக உபன்யாசங்களில் கேட்ட விஷயமாக தான் இருக்கும். அது ஹிம்சைனா என்னது? ஹிம்சை என்றால் அந்த நேரத்தில் ஒரு துக்கத்தை கொடுக்கறது, அதே போல் நீடித்த துக்கத்தையும் கொடுக்கக்கூடியது, அதான் ஹிம்சை. இங்கே அந்த மாதிரி ஒரு தன்மை கிடையாது அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார். அந்த வெள்ளாட்டை நம்ம வெட்டுறோம், நம்ம இல்லை, இவன் பணம் சையம் பண்ண போகிறான்னா அவன் வெட்டுறான். அவன் பண்ணுறவன் அந்த நொடியில் அந்த ஆட்டுக்கு அந்த உயிருக்கு ஒரு துன்பத்தை விளைவிக்கிறான். ஆனால் அடுத்த நொடியாக அந்த ஆடு என்ன பண்ணுறது, சொர்க்கத்துக்கு போய்டுறது, அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போய்டுறது. அப்போ நீண்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு துன்பத்தை விளைவித்தான் அந்த சமயப்படம் பண்ணுறவன். ஆகையினால இது ஒரு ஹிம்சைன்னே சொல்ல முடியாது. ஆகையினால ஹிம்சை பண்ணாதானே பாவம், இவன் ஹிம்சையே பண்ணலையே. இங்கே தான் நம்ம பெருமாள் திருமொழியில் இருக்கக்கூடிய பாட்டையும் கேட்குறோம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மிழா துயரத்தின் மித்துவ கோட்டமா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அந்த சிகிச்சைக்கன் என்ன பண்ணுறான், அவன் வந்து தற்காலிகமான ஒரு துக்கத்தை விளைவிக்கிறான். சர்ஜரி பண்ணுறான் அப்படின்னா அனஸ்தீஷியாலாம் கிடையாது அந்த காலத்தில். அனஸ்தீஷியா இருக்கும்பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த காலத்தில் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறானே, ஏன்னா அது நீடித்த சுக்கத்தை கொடுக்க போகிறது. ஆகையினால அது ஹிம்சைனே சொல்ல மாட்டான். அந்த டாக்டர் வந்து என்னை துன்புறுத்தினார் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டார்கள் இல்லையா. அதே போல் தான் இங்கேயும் அந்த வெள்ளாட்டுக்கு ஒரு துன்பம் ஹிம்சை அப்படின்றதே ஏற்படவில்லை. ஆக ஹிம்சை இல்லாதபடினால பாப்பம் என்பதும் கிடையாது. அது ஜீவாத்மா வந்து இந்த நெல் உடம்பை எடுத்துக்கிறான், பாப்பத்தினால் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் அந்த நெல்லோட ஒட்டி கொண்டு இருக்கான், என்ன சூக்ஷ்ம உடம்பு எடுத்துக்கொண்டு நெல்லோட ஒட்டி கொண்டு இருக்கான். அப்புறம் கடைசியில் அந்த பெண்ணினுடைய அந்த வயிற்றுக்கு போன பிறகு, யோனிக்கு போன பிறகு தான் இவன் கர்ப்பமாக மாறுகிறான். அப்போ தான் அந்த உடம்பை எடுத்துக்கிறான், சிசு அப்படின்னு உடம்பு. அப்போ வந்து இவன் பாப்பத்தினால தான் அந்த உடம்பு எடுத்துக்கிறான் அப்படின்னு வருது. அது என்ன பாப்பம் முடியல, ஆனால் அதிகாலமாக பண்ண பாப்பம். ஆகையினால இதான் நம்ம 6வது அதிகரணத்தில் அந்யாதிஷ்டித அதிகரணத்தில் இந்த விஷயந்தான் பார்த்தோம். என்னென்னா இந்த ஜீவாத்மா வந்து கடைசியில் தான், அந்த நெல்லுன்றது இவனுக்கு உடம்பு கிடையாது. இவன் அந்த பெண்ணினுடைய கர்ப்பத்தில் போய் ஒரு குழந்தை உடம்பு சரீரத்தை எடுத்துக்கிறான் இல்லையா, அதான் அவனுடைய ஜன்மமே அப்படின்றத பார்த்தோம். ஆக 6 அதிகரணங்கள் இந்த பாதத்தில். என்ன பாதம்? வைராகிய பாதம். வைராகிய பாதத்தில்
ஜீவாத்மா படக்கூடிய அந்த துர்தசை, அவன் படக்கூடிய எலி வரவு, இதெல்லாம் அப்படியே திருமாலை அவதாரிக்கையில் ஆச்சாரியெல்லாம் சாதிச்சிருக்கா. ஜீவாத்மா படக்கூடிய எலி வரவு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்றத அதுதான் இங்கே எடுத்து சொன்னார். இதெல்லாம் எதுக்கு எடுத்து சொல்லியிருக்கார் வேதவியாசர்? அப்போ தான் நமக்கு பகவான் இடத்துல நமக்கு இச்சை வரும். மேற்கொண்டு அடுத்த பாதத்தில் பகவானுடைய ஏற்றத்தையே சொல்ல போகிறார், உபயலிங்க பாதத்தில். அதெல்லாம் கேட்க பகவான் இடத்துல இச்சை வந்து அதுக்கப்புறம் பக்தி பண்ணணும் அப்படின்னு தோணும் என்பதற்காக 3வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதம் வைராகிய பாதம் முற்றிற்று. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.